வணக்கம். நாங்கள் இன்னைக்கு எஸ்ஐடிபியோட தலைப்பில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்டோட தலைப்பு வந்து மழைநீர் சேகரிப்பு. எங்கள் டீமோட கலர் வந்து க்ரீனு. எங்கள் டீம் மெம்பர்ஸ் பேர் வந்து தனுஷிகா, கனிஷ்கா, கல்யாணி, லித்திகாஸ்ரீ, சிந்தனாஸ்ரீ. எங்கள் ப்ராஜெக்ட் எப்படின்னா ஒரு மாடி வீடு, ஓட்டு வீடு இருக்கிறவங்கலாம் மழைநீர் சேகரிப்பு ஒரு குழாய், ஒரு தொட்டி அந்த மாதிரி வச்சு அதை எப்படி மழைநீர் சேகரிப்பாங்க. ஆனால் கூரை வீடு இருக்கிறவங்க மழைநீர் சேகரிப்பு அவங்ககிட்ட வருமானம் இருக்காது. அதனால இயற்கையிலே கிடைக்கும் போது வச்சு செய்யறதுன்னு நம்ம படிப்போம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு மூங்கில் எடுத்து அது பாதியாக கட் பண்ணி அது கூரை முன்னாடி வச்சு அதில் ஆணி எரிச்சு வச்சு மழை மூங்கில் பக்கத்தில் வந்து குழாய் ட்ரம்மு அது மாதிரி வச்சு மழை பெய்ஞ்சோன்னா மழைநீர் சேர்த்து வைக்கிறது மாதிரி வச்சு அதில் இருந்து மரங்கள் புற்கள் அதெல்லாம் வளர்த்து மழைநீர் சேகரிக்கும். நாங்கள் இன்னைக்கு எஸ்ஐடிபியோட தலைப்பில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்டோட தலைப்பு வந்து மழைநீர் சேகரிப்பு. எங்கள் டீமோட கலர் வந்து க்ரீன். எங்கள் ஸ்கூலோட வில்லேஜ் வந்து அரசு உயர்நிலைப்பள்ளி துளசிதரம். எங்கள் டீமோட மெம்பர்ஸ் நேம் வந்து தன்ஷிகா, கனிஷ்கா, கல்யாணி, லித்திகாஸ்ரீ, சிந்தனாஸ்ரீ. எங்கள் ப்ராஜெக்ட் எப்படின்னா ஒரு மாடி வீடு, ஓட்டு வீடு, மாடி ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மழைநீர் சேகரிக்கிறதுக்கு ஒரு தனி குழாய் இல்லைன்னா ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் இருந்து மழைநீர் சேகரிப்பாங்க. ஆனால் கூரை வீட்டில் இருக்கிறவங்களால மழைநீர் சேகரிக்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் கூரை வீட்டில் இருக்கிறவங்களும் மழைநீர் சேகரிப்பு முதல்ல 2 வகையாக நாங்கள் வச்சுருக்கோம். முதல்ல வந்து மூங்கிலேருந்து சேகரிக்கிறது, டேரெக்டாகவே மழையிலேருந்து சேகரிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு மூங்கில் எடுத்து அது பாதியாக கட் பண்ணி அதில் கூரைக்கு முன்னாடி வச்சு அதில் ஆணி அடித்து வச்சு எந்த இடத்துல மூங்கி முடியுதோ அந்த இடத்துல ஒரு ட்ரம்மு இல்லைன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி அது மாதிரி ஏதாச்சும் வச்சு அதில் இருந்து மழைநீர் சேகரித்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று மழைநீர் டேரெக்டாக சேகரிக்கிறதுக்கு ரெண்டாவது வகை ஒரு பானை இல்லைன்னா குடம் அது மாதிரி ஏதாச்சும் எடுத்து அதில் மேலே துணியை கட்டி அதில் கட்டி அது மூளை போட்டு கட்டி வச்சுட்டோம்னா டேரெக்டாகவே மழை தண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம்.